மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இந்த காலை நேரத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் சபைக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திற்கும் அவர்கள் பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் வைத்தான். இந்நாள் வரை அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு, கடவுளுடைய பலிபீடத்திற்கு பணிபுரியக்கூடியவர்களாக கடவுள் இன்றைக்கு யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியில் இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதுமாக பார்க்கிறோம். அதில் மிக மிக முக்கியமாக கடவுள் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து கிபியோனியரையும் கெபீராவையும் பெயேரோத்தையும் கிரியத் ஏயாரிம் என்பவர்களையும் சபையின் பிறப்புகளையும் கடவுள் அழைத்து அந்த திருப்பணிக்கு வைக்கிறார். சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம் சொன்னால் ஆலயத்தினுடைய உதவியாளர் என்று வைத்து கொள்ளலாம். இந்த ஆலயத்தின் பலிபீடத்துக்கு விறகுகளை வெட்டவும் சுத்தப்படுத்தவும், பலிபீடத்தை சுற்றிலுமாக, பலிபீடம் என்பது கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய ஆலயத்தை சுத்தமாக வைத்து கொள்வது, கடவுளுடைய வளாகத்தை சுத்தமாக வைத்து கொள்வது. இப்பொழுது நம்முடைய வீட்டை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதிகாலையில் வாசலை கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து நாம் இன்றைக்கு இந்திய கலாச்சாரத்தின்படி வைத்திருக்கிறோம். அதுபோல் அந்த வேலையை செய்வதற்கு அமர்த்தப்பட்ட அந்த மக்கள் கடவுளுடைய வளாகம் முழுவதையும் அங்கே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அவருடைய பலிபீடத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் வைத்தான். இந்நாள் வரை யோசுவாவின் மூலமாக இந்த 3 இனத்தாரும் அமர்த்தப்பட்ட அவர்கள் உண்மையும் உத்தமமாக அவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, நாம் உலக வாழ்க்கையில் நம்முடைய அழைப்பு, ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் அழைக்கப்பட்டிருக்கிறான். தனிமையாக அழைக்கப்பட்டிருக்கிறான், குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறான். ஏதோ வேலை இல்லை என்பதற்காக ஊழியத்தை செய்வதற்கு பைபிளை எடுத்துக்கொண்டு ஊழியக்காரன் என்று சொல்கிறான். இன்றைக்கு பல நிலையிலே அலைந்து திரிந்து பணி கிடைக்காதனால திருச்சபையினுடைய ஊழியர் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு எவ்வளவு உண்மையாக நாம் சேவை மனப்பான்மை, பொதுவாக ஊழியம் என்பது அது சேவையை அடிப்படையாக, பொருள் கொண்ட அடிப்படையாக இருக்கிறது. பொது இடங்களிலே இயேசு போதிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், குணமாக்கும் நம்முடைய ஊழியத்தை துவங்கிய பொழுது பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உதவியை நாடி நின்றார்கள். அவர் எங்கு சென்றாலும் திரளான கூட்டம் அவரை தேடி வந்தது. தேவனையும் தேவையான பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதை பெறவும் தொடர்ந்து தேவனோடு அவர்கள் தனித்திருந்தார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, அவர்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமாய வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்தார். ஆகவே அன்பான இறை மக்களே, நம்முடைய பொறுப்புகளிலே, பணிகளிலே, அழைக்கப்பட்ட அழைப்புகளிலே தேவனை சார்ந்து தேவனுக்கு உண்மையாக வாழ்நாள் பரியந்தம், இன்றைக்கு ஒரு ஆசிரியர் என்றால் அவர் அதற்கான தகுதியை உடையவராக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு அரசியல்வாதி என்றால் அதற்கான நிலையை அவர் பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு அலுவலக பணியாளர் என்று சொன்னால் அதற்கான நிலையிலே அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கடவுள் அழைத்திருப்பது யோசுவா மூலமாக அந்த 3 நாட்டினரையும் பணியிலே அமர்த்தினார். அவர்கள் இந்நாள் வரை அந்த பணியை செய்திருக்கிறார். உலகத்திலே முதன்மையான பணி கடவுளுடைய பலிபீடத்தையும் அவருடைய வளாகத்தையும் அவருடைய பலிபீடத்தை சுற்றியுமாக நாம் பாதுகாப்பாக
பரிசுத்தமாக நடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்பு. இந்த பொறுப்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்து செய்கின்ற வேளையில் உண்மையும் உத்தமமாக, தாழ்மையாக, மேன்மையாக எண்ணாதபடி தாழ்மையோடு, தயவோடு, அன்போடு, விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு நாம் அந்த கடவுளுடைய ஊழியத்திலே ஈடுபடுவோம். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக வழிநடத்துவார். இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள கடவுளை, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய நாளை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அந்த அன்பை, உம்முடைய ஆலோசனையை நாங்கள் ஏற்று எங்களுடைய பொறுப்புகளில் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மை உத்தமமாய் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக.